ஹை குட்டீஸ். இப்போ வந்து நம்ம பரீட்சையால் லெசன் வந்து 22 ஓகேங்களா, பேஜ் நம்பர் 67 இருக்கும். அது வந்து பார்க்க போகிறோம். भारत में कई त्योहार मनाए जाते हैं. भारतना इंडिया, கைனா ஃபியூ, யோகர்னா ஃபெஸ்டிவல், மனாயனா செலிப்ரேட் பண்ணுறது. இந்தியாவில் வந்து நிறைய ஃபியூ டைப்ஸ் ஆஃப் ஃபெஸ்டிவல் வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். ஏ தியோகர் தோ பிரகார் கே ஹோத்தே ஹை. ஏ தியோகர் இந்த ஃபெஸ்டிவல்ஸ் வந்து தோனா டூ, ரெண்டு டைப்ஸாக வந்து நம்ம டிவைட் பண்ணி இது பண்ணுறோம். வே ஹை அது என்னென்ன அப்படின்னா, ராஷ்டிரிய தியோகர் அவுர் தார்மிக் தியோகர். ராஷ்டிரிய தியோகர்னா நேஷ்னல் ஃபெஸ்டிவல், தார்மிக் தியோகர்னா ரிலீஜியன் ஃபெஸ்டிவல்ஸ். இப்படி டூவாக டிவைட் பண்ணுறோம். ராஷ்டிரிய தியோகர் நேஷ்னல் ஃபெஸ்டிவல்ஸ் வந்து என்னென்னு பார்க்க போகிறோம். स्वतंत्रता दिवस इंडिपेंडेंस डे, गणतंत्र दिवस रिपब्लिक डे और अंड காந்தி ஜெயந்தி பாரத் கே ராஷ்டிரிய தியோகர் ஹை. இந்த மூணுமே வந்து இந்தியாவோட நேஷ்னல் ஃபெஸ்டிவல். சன் 1947 ஆகஸ்ட் 15 கோ பாரத் ஆஜாத் குவா. அதாவது எந்த இயர் 1947 ஆகஸ்ட் 15 பாரதம் இந்தியா வந்து ஆஜாத்னா இண்டிபெண்டன்ஸ் அடைஞ்சிச்சு. இஸ்லியே ஆகையால் ஹர் சால் பெர் இயர் ஒவ்வொரு வருஷமும் ஆகஸ்ட் 15 வந்து பாரத் கா சுதந்திர திவாஸ் மனாயா ஜாத்தா ஹை. ஒவ்வொரு வருஷமும் இந்தியாவோட இண்டிபெண்டன்ஸ் டே வந்து பெர் இயர் வந்து ஆகஸ்ட் 15 வந்து இண்டிபெண்டன்ஸ் அடைஞ்சதுனால நம்ம செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். ஹெக் திவாஸ் இந்த டேவை பாரத் பர்மே தூம் தாம் சே மனாயா ஜாத்தா ஹை. இந்த டேவை இந்தியாவில் வந்து நம்ம தூம்தாம் ரொம்ப நல்லா கிராண்டாக தூம்னு செலிப்ரேட் பண்ணுவோம். அதை தான் தூம்தாம் அப்படின்னு சொல்கிறது. இஸ் தின் இந்த தினத்தில் தில்லி கே லால் கிலே பர் ஹமாரே பிரதான் மந்திரி ராஷ்டிரிய ஜெண்டா பகராத்தே ஹை. லால் கிலேனா செங்கோட்டை, ரெட் ஃபோர்ட் ஓகேங்களா. ஹமாரே பிரதான் மந்திரினா நம்மளோட பிரதான் மந்திரி பிரைம் மினிஸ்டர். ராஷ்டிரிய இந்தியாவோட நேஷ்னல் ஃப்ளாக், ஜெண்டானா ஃப்ளாக், பகராத்தானா அதை வந்து ஏற்றுறது. இந்த தினத்தில் டெல்லியில் ரெட் ஃபோர்ட்டில் நம்மளோட பிரைம் மினிஸ்டர் வந்து ஃப்ளாக் வந்து ஏற்றுவார். சன் 1950 ஜான்வரி 26 கோ பாரத் கணதந்திர தேஷ் பனா. 1950 ஜான்வரி 26 வந்து இந்தியா வந்து ரிபப்ளிக் டே வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். இஸ்லியே ஹர் சால் ஒவ்வொரு வருஷமும் ஜான்வரி 26 கோ பாரத் கா கணதந்திர திவாஸ், இந்தியாவோட ரிபப்ளிக் டே வந்து மனாயா ஜாத்தா ஹை செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். இஸ் தின் இந்த தினத்தில் ராஷ்டிரிய ஜெண்டா பகராத்தே ஹை நேஷ்னல் ஃப்ளாகை வந்து ராஷ்டிரபதி யாருன்னா குடியரசுத் தலைவர், அவர் வந்து இந்த தினத்தில் வந்து ஃப்ளாக் வந்து அவர் ஏற்றுவார் ராஷ்டிர பவனில் ஓகேங்களா. காந்திஜி நே பாரத் கோ ஆஜாத் பனாயா தா. காந்திஜி வந்து இந்தியாவோட இண்டிபெண்டன்ஸ் வந்து நல்லா செலிப்ரேட் பண்ணணும்னு நினைப்பார். காந்திஜி வந்து இந்தியாவோட இண்டிபெண்டன்ஸ் வந்து வாங்குறதுக்கு வந்து ரொம்ப முக்கியமான காரணமாக இருந்தவர். உன்கா ஜென்மனா பர்ன், அவர் பிறந்த வருஷம் என்ன அப்படின்னா 1869 அக்டோபர் 2 ஹுவாத்தா. அவர் வந்து 1869 அக்டோபர் 2 பிறந்தார். அவர் வந்து இந்தியாவோட இண்டிபெண்டன்ஸ்க்காக ரொம்ப பாடுபட்டதுனால உன்கே ஜென்ம திவஸ்கா காந்தி ஜெயந்திக்கு ரூப்மே மனாயா ஜாத்தா ஹை. அதனால அவரோட பிறந்த தினத்தை காந்தி ஜெயந்தி அப்படிங்கிற பேரில் வந்து நம்ம நேஷ்னல் ஹாலிடேவாக செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். सेकंड धार्मिक त्योहार அடுத்த ஹெட்டிங். भारत में कई धर्मों के लोग रखते हैं. धर्मोना ரிலீஜியஸ், லோக்னா பீப்புள்ஸ். இந்தியாவில் நிறைய டைப்ஸ் ஆஃப் வந்து ரிலீஜியஸ் பீப்புள்ஸ் வந்து இருக்காங்க. ஹிந்துவோ கேலியே, ஹிந்துனா ஹிந்துஸ், ஹிந்துகளுக்காக தீபாவளி என்னென்ன தீபாவளி, ஓணம், கணேஷ் சதுர்த்தி, ஹோலி, தசரா அவுர் பொங்கல் முக்கிய தியோகர்கள். ஹிந்துவோட முக்கியமான ஃபெஸ்டிவல் என்னென்ன அப்படின்னா தீபாவளி, ஓணம், விநாயகர் சதுர்த்தி, ஹோலி, தசரா, நம்ம நவராத்திரி கொண்டாடுறோம் அதான் தசரா, பொங்கல். இதெல்லாம் நம்மளோட ஹிந்துஸோட முக்கியமான ஃபெஸ்டிவல்ஸ். அதுக்கப்புறம் ஹிந்து மக்கள் வந்து தியோகரோக்கோ பக்தி பாவ்சே மனாத்தே. இந்து மக்கள் வந்து இந்த ஃபெஸ்டிவல் வந்து எப்படி கொண்டாடுனா பக்தியோட கொண்டாடுறாங்க. இஸ்லாம் தர்மக்கா முக்கிய தியோகர் ரம்ஜான் ஹை. நம்மளோட முஸ்லீம்ஸோட முக்கியமான ஃபெஸ்டிவல்ஸ் என்ன அப்படின்னா ரம்ஜான், அதுதான் முஸ்லீம்ஸோட நம்மளோட முக்கியமான ஃபெஸ்டிவல். இஸ் தின் இந்த தினத்தில் முசல்மான் லோக் ஈத்காஹ் மே நமாஜ் பட்தே ஹை. இந்த தினத்தில் முஸ்லீம்ஸ் வந்து பள்ளிவாசலுக்கு போய் நமாஜ் பண்ணுவாங்க, ப்ரேயர் பண்ணுவாங்க. அதுதான் வந்து நம்மளோட முஸ்லீம்ஸோட முக்கியமான ஃபெஸ்டிவல். செகண்ட் கிறிஸ்டின் இசாயி தர்மோக்கே லோகோக்கேலேயே. இசாயினா கிறிஸ்டின்ஸ் வந்து அவங்களோட ரிலீஜியன்ஸோட மக்களுக்காக
கிறிஸ்மஸ் முக்கிய தியோகர்கை, அவங்களுக்கு முக்கியமான ஃபெஸ்டிவல்னா கிறிஸ்மஸ். ये सभी त्योहार लोगों के बीच में भाईचारे की भावना को बढ़ते हैं. இந்த ஃபெஸ்டிவல் வந்து அந்த மக்கள் வந்து அவங்கள வந்து அவங்க செலிப்ரேட் பண்ணுவாங்க. இந்த எல்லா ஃபெஸ்டிவலும் வந்து நம்மளோட வந்து கொண்டாடுறதுனால நம்ம வந்து பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸாக வந்து நம்ம ஒவ்வொருத்தருக்கும் நம்ம இடையில வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து இதோட அபியாஸ்னா எக்ஸசைஸ், இதோட கொஸ்டின் அண்ட் ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. இதோட ஆன்சர் வந்து பின்னாடி எல்லாத்துலேயுமே பின்னாடி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இதோட ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் 90ல் இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதில் வந்து பின்னாடி இருக்கிற ஆன்சர்ஸ் வந்து காப்பி பண்ணிக்கலாம். அடுத்து